தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? எப்படியோ போங்க. நான் இங்க வந்தது உங்க வீட்டு 3 வேளை சோத்துக்காக இல்ல. உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்திருக்கு. நீங்க வேதம் படிச்சிருக்கலாம், நாடெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கலாம். ஆனா உங்க எதிர்காலம் எனக்கு மட்டும்தான் தெரியும். 10 தலை கொண்ட ராவணன் விபீஷணன் பேச்ச கேட்கல. கடைசியில மொத்தமா அழிஞ்சு போயிட்டான். இப்ப நீங்க என் பேச்ச கேட்கலன்னா உங்களுக்கு அதே நிலைமைதான். அந்த அம்பாளை வெறுக்கிற சுந்தரி உங்க வீட்டு மருமகளாக ஏன் சம்மதிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவளுடைய பிறப்பு ரகசியம் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை எச்சரிக்கலான்னு நான் இங்க வந்தேன். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க, 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 கொஞ்சம் நில்லுங்க. என்ன ரகசியம் அது? சுந்தரியோட பிறப்பு ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க. என்ன அது? நேரம் வரும்போது சொல்றேன். இப்போ உள்ள வரலாமா வேண்டாமா? அந்த அம்மனை வெறுக்கிற சுந்தரி உங்க வீட்டு மருமகளாக ஏன் சம்மதிச்சான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். சுந்தரியோட பிறப்பு ரகசியம் எனக்கு தெரியும். மகாராணி என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொன்னா தேடுறதுக்கு நானும் கொஞ்சம் உதவும் இல்ல? இது வீடு. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் இப்படி கீழே போட்டு கடை மாதிரி பரப்பி வச்சிருக்க. என்ன தேடிக்கிட்டு இருக்க? சுந்தரி கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம்னா எவ்வளவு செலவு இருக்கும்? பாவம், கல்யாணத்தை நடத்த அவங்க கிட்ட பணம் எங்க இருக்கு? அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து அந்த நிலம் மட்டும்தான். அதை கொடுத்து அடமான வச்சு கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் வாங்கலாம் இல்லையா? அதான் அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு. அப்பப்பப்பப்பப்பா, மாமா குடும்பத்து மேல என்ன பாசம், என்ன அக்கறை உனக்கு? எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம அந்த பத்திரத்தை இங்க கொண்டு வந்து வச்சிங்கல்ல, உங்களுக்கே தெரியும் அவங்களுக்குன்னு இருக்கிறது அந்த நில பத்திரம் மட்டும்தான். எங்க வச்சிருக்கீங்க? எங்கேயாவது மறைச்சு வச்சிட்டீங்களா? இருக்கா இல்ல அதையும் வித்து காசாக்கிட்டீங்களா? ஐயா, இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? உங்க மாமா வீட்டு நிலப்பத்திரத்தை கண்ட இடத்துல வைக்க முடியுமா? அத பாதுகாப்பா வைக்கிறது என் கடமை இல்லையா? அடுப்படியில் அஞ்சரை பட்டியை வைக்கிற மாதிரி வைக்க முடியுமா? பேங்க் லாக்கர்ல வைக்கிற மாதிரி அது ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கேன் கண்ணு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்ப அந்த பத்திரத்தை வச்சு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரணுங்கிறீங்க?
இத பாருங்க, அடுத்தவங்க சொத்து விஷத்துக்கு சமானம். நமக்கு அது வேண்டாம், கொடுத்துருங்க. அத வச்சு என் மானத்தை வாங்கினது போதும். அது தங்க முட்டையிடுற வாத்து செல்லம். அதோட வயித்த மொத்தமா வெட்டி என்னோட அதிர்ஷ்டத்தை நானே பாழாக்கிக்குவனா? உன்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் சொத்து பத்திரம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தங்க பத்திரம். அது என்கிட்டயே இருந்துட்டு போட்டும், பத்திரமா இருக்கும். வேண்டாங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காதீங்க. அந்த பத்திரத்தை கொடுங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு வந்துடுறேன், கொடுங்க. உன் மாமா வீட்டுக்கு போறதுக்கு எப்படியெல்லாம் வழியை கண்டுபிடிக்கிற நீ? சரி தாயே, கொடுத்துட்றேன். ஆனா ஒரு நிபந்தனை. நீ நான் சொல்றத கேட்டீனா நீ சொல்றத நான் கேட்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. நம்ம வம்சமும் வளர வேண்டாமா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே மகன். என் வம்சம் இப்படியே அழிஞ்சு போயிருமோன்னு எங்க அம்மா ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நாம குழந்தை பெத்துக்கலாம். ஆ, எனக்கு வேண்டாம், எங்க அம்மாவுக்காக. இதுக்கு நீ சம்மதிச்சினா நான் உன் பேச்ச கேட்கறேன். ஏன் உன் மேல சத்தியம். வெக்கமா இல்ல உங்களுக்கு? எதுக்கு எதை கொண்டு வந்து நீங்க முடிச்சு போடுறீங்க? அதான் இந்த ஜக்கியோட திறமை. இங்க வலை விரிச்சா அங்க மீன் மாட்டோம். கடாய் எண்ணெய் எல்லாம் அவங்களுது. நாம நெருப்பை மட்டும் மூட்டி மசாலா மீன் செஞ்சுக்கலாம். யா, எப்படி? இவ்ளோ கீழ்த்தனமா பேசுறீங்க. சாஸ்திர சம்பிரதாயம் ஒண்ணும் தெரியாது. உங்களை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையை வீணாயிடுச்சு. இதுல குழந்தை வர பெத்துக்கிட்டா அதுவும் உங்களை மாதிரியே தான் இருக்கும். எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கெட்ட கட்டதையெல்லாம் யோசிக்கிற? யாரு தலையெழுத்தும் யாருக்கும் தெரியாது. நல்லா யோசிச்சு பாரு. நாளைக்கு நம்ம புள்ள நேரு, காந்தி இல்ல டாடா பிள்ளை மாதிரி ஆகலாம். வேண்டாம் சாமி, நீங்களும் வேண்டாம், உங்க சகவாசமும் வேண்டாம். வேண்டானா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எங்க அம்மா ஆசையை சொன்னேன். ஒரு அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறது பிள்ளையோட கடமை, மருமகளோடதும் தான். நான் ஒன்னும் இப்ப குடிச்சிட்டு பேசல. ஏன்னா ஜக்கி குடிச்சிட்டானா வர்ற வார்த்தைகளே வேற. மெதுவாமா, எரிச்சல தாங்க முடியலமா. நான் அழுத்தவே இல்லடா, மெதுவா பஞ்சால தான் தடவி கொடுக்கறேன். நீ மெதுவா பஞ்சால தொட்டா கூட எனக்கு நெருப்பு மாதிரி தான் இருக்கு. விட்டுருமா, என் தலையெழுத்து அனுபவிச்சுக்கிறேன். அனுபவிச்சு தான் ஆகணும் கண்ணா. அவங்க கர்மாவை அவங்க தான் அனுபவிக்கணும். அந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தாலும் உன் எரிச்சல் போகாது. ஏன் தெரியுமா? அப்பாவிகளுக்கு நீ செஞ்ச கொடுமைகளுக்கு தான் உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த அம்பாள் சும்மா விடுவாளா? வட்டியோட திரும்பி கொடுத்துடுவா. தேசிகரே சும்மா இருங்க, காயத்துல உப்பு தடவாதீங்க. நீயும் அந்த அப்பாவி பங்காரிக்கு அப்படித்தானே பண்ணின? காயத்துல உப்பு தேய்ச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? அந்த எரிச்சல் எப்படி இருக்கும்னு இப்போ உனக்கு தெரியும் பாரு. நெத்தியில குங்குமம் வச்சிருந்த எதுவும் தெரியாத அந்த அப்பாவி பையனை அடி நடிச்சு அவன் கடையையே நாசம் பண்ணிட்டியாமே. அந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? நீயா பாம்பை தூக்கி கால்ல சுத்திக்கிட்ட. இதுல இருந்து அவ்வளவு லேசில தப்பிக்க முடியாது. இவங்க அப்பா ரொம்ப பெரிய பண்டிதர். அவருக்கே இதுக்கு என்ன மருந்துன்னு தெரிய மாட்டேங்குது. அவருக்கு தெரியாத பல பரிகாரங்களை நீங்க எனக்கு சொல்லிருக்கீங்க. என் புள்ள படுற அவஸ்தைக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த பாருங்கம்மா, நீங்க கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க புள்ள செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம்னா, இவன் யாரை வேதனைப்படுத்தினானோ அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இவன் வேதனை இவனை விட்டு விலகும். நான் போய் அந்த செருப்பு கடைக்காரன் காலில் விழுணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பார், பரிகாரத்தை நான் சொல்லிட்டேன். அதை செய்யறதும் செய்யாததும் உன் இஷ்டம். இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. மேகமூட்டமா இருக்கு. அநேகமா இன்னைக்கு மழை வரும் போல இருக்கு. இத சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா? இல்ல, வந்தா நல்லது தானே.
விவசாயிங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க பாவம். சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வரியா? மாமா, முதல்ல இவர் கையில இருக்கிற நிலப்பத்திரத்தை வாங்கிக்கோங்க, இல்லனா அது யாருக்குமே கிடைக்காம பண்ணிடுவாரு. அந்த பஞ்சாயத்துக்கு தானே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிடுங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம். உன் சகவாசமே வேண்டாம். உன்னை நினைச்சாலே ராத்திரி கனவுல கூட எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன் பஞ்சாயத்தெல்லாம் கேட்க எனக்கு சுத்தமா நேரம் இல்லை. இந்த வீட்டில் யாரும் உன் பேச்சை கேட்க தயாராகவும் இல்லை. கிளம்பு. சுனிதா, கூட்டிட்டு போமா. முதல்ல சுந்தரி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நிலப்பத்திரத்தை பத்தி பேசிக்கலாம். மாமா, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சுந்தரியோட கல்யாணத்துக்கு உதவியா இருக்கணும் தான் இவர்கிட்ட இருந்து நிலப்பத்திரத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். அவர் இது என்ன பண்ணுவாரு யாருக்கு தெரியும்? காசு இல்லாத நேரத்துல பழைய பேப்பர்காரனை கூப்பிட்டு அந்த நிலப்பத்திரத்தையும் போட்டு கிடைக்கிற காசை வச்சு சாராயத்தையும் மிளகா பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுருவாரு. உங்க மாமா அப்படியே பெரிய நீதிபதி, எனக்கு பெரிய தண்டனையும் அப்படியே தீர்ப்பா எழுதிடுவார். பத்திரம் பத்திரம்னு புலம்புனல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எழுதிக்கிட்ட காதல் கடிதாசி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. போடா போடா இங்க இருந்து. இல்லன்னா நானே உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன். அப்படியும் போகலன்னா தொடப்பத்தால் அடிச்சு விரட்டுவேன். ஏய் சகல, கோயில்ல பிரசாதம் பண்ணிட்ட நீ அப்படியே பெரிய நலப்பாக பீமன் நினைப்பா உனக்கு? உன் தொடப்ப என்ன கதை நினைப்போ? அது வரைக்கும் நான் என்ன மிளகா பஜ்ஜியா தின்னுட்டு இருப்பேன்? நீ 4 அடி அடிச்சுனா நான் 2 அடியாவது அடிப்பேன். வரையா? ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்க்கலாம். ஏய் உன்ன போதும், நிறுத்துங்க. மாமா, இப்படி பேச்சு வளர்க்கறதை விட ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. இத பாரு சேகரா, இது உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும். நாளைக்கு யாரும் எனக்கு எதுவும் தெரியலையேன்னு சொல்லக்கூடாது. எல்லாரையும் கூப்பிடு, பஞ்சாயத்து பண்ணலாம். நான் தான் சொன்னேன்ல, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இதுல இழுக்க வேண்டாம். அப்ப சரி, வீட்டு பஞ்சாயத்து வேண்டாம்னா ஊர் பஞ்சாயத்துக்கு போயிடலாம். ஊர் முழுக்க நானே தண்டவரா போட்டு வந்துடுறேன். அங்கேயே வந்து பஞ்சாயத்து பண்ணிரு. ஊருக்காரங்க முன்னாடி உங்க 2 பேர் மான மரியாதை போட்டும். இது பாருங்க, ஒரு சின்ன கடக பெரிய மலையாக்காதீங்க. அவங்க நிலப்பத்திரத்தை திருப்பி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லிட்டுல, நான் சில விஷயங்களை இவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். கூப்பிட்டுட்டோம். அவர் பொண்டாட்டி லலிதாவையும் ராஜமாதா ராஜலட்சுமியையும் கூப்பிட சொல்லு. இத பார், எங்க வீட்டுல சுப காரியம் நடக்க போகுது. தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. ராமனுக்கு ராஜ்யம் கிடைக்கிற நேரத்துல அவனை காட்டுக்கு அனுப்புன மாதிரி, நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நீ பஞ்சாயத்துன்னு உட்காந்து அனுமன் இலங்கைக்கு தீ வச்ச மாதிரி நீ என் வீட்டுக்கு தீ வைக்காத. விட்டா இப்படி இதிகாசத்தை சொல்லி முக்கியமான விஷயத்தை எல்லாம் தட்டி கழிச்சிருவேன்னு எனக்கும் தெரியும். உன் பொண்டாட்டியோட தங்கச்சி இவதான் வால்ல நெருப்பு கொளுத்த ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? எப்படி அணைக்க போற? நான் ஒண்ணு குடிச்சிட்டு பேசல. குடிச்சா இந்த ஜக்கி வாயில வர வார்த்தைகளே வேற. இத பாரு சேகரா, இனி பேசி அமைதியா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ராஜமாதா ராஜலட்சுமி தாயே, திருமதி லலிதாமா தாயே, நீ என்னதான் பஞ்சாயத்துன்னு சொன்னாலும் நியாயம் எங்க பக்கம் தான் இருக்கு. பசுவுக்கு ஜுரம் வந்தா எருமை ஆங்காரத்துல ஆடுமா. அந்த மாதிரி ஏன் வீட்டு சொத்து பத்திரத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஒழுங்கு மரியாதையா பத்திரத்தை கொண்டாந்து கொடு. எல்லாத்தையும் வெளிப்படையா சொன்னாதான் யாரு பசு யாரு எருமைன்னு தெரியும். எல்லாம் வெளியில வரணும்னு தான் இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கேன். இந்த பாரு, இந்த ஊருக்கு விருபாட்ச சாஸ்திரிகள் தான் நீதி சொல்றவரு. நீ இப்படி எல்லாம் பேசுனேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை இப்பவே இந்த நிமிஷமே ஊரை விட்டு துரத்திடுவாரு. என்ன பயமுறுத்தாதீங்க ராஜலட்சுமி அம்மா. உங்களுக்கு சம்மந்தியாக போறதுனால அவர் எப்ப பார்த்தாலும் உங்க பேச்ச கேட்பாருன்னு நினைக்காதீங்க. உங்க சம்மந்திய எனக்கும் நல்லா தெரியும். அவருக்கு ஏதாவது விஷயம் போச்சு, ஊரை கூட்டி இந்த விஷயத்தை பஞ்சாயத்துக்கு கொண்டு வருவேன். பெரியவங்க முடிவு பண்ணட்டும். எனக்கு நியாயம் வேணும், அவ்வளவுதான். என்ன நியாயம்? உன் குடும்பம் உன் பொண்டாட்டி நீ தான் ஒழுங்கா வச்சுக்கணும். சீத்தை தப்பே பண்ணலனாலும் அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ராம அவளை காட்டுக்கு அனுப்புன மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பொண்டாட்டியை இங்க இழுத்துக்கிட்டு வந்து நியாயம் பஞ்சாயத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் குடும்பத்தை நீ ஒழுங்கா வச்சுக்க உனக்கு வக்கில்ல. அத மறைக்க எப்ப பார்த்தாலும் ஏன் புள்ள மேல பழிய போட்டுட்டு இருக்கியே, இது நியாயமா? இது உங்க வீடு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஏன் மேல பொழியறீங்களோ? நான் தனியாளா இருந்தாலும் சட்டத்திட்டங்கள் எனக்கும் தெரியும். அநியாயம் ஆரம்பிச்சது உங்க வீட்டுல இருந்துதான். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு?
ஒரு நாளாவது என்கிட்ட அவ பொண்டாட்டியா நடந்துக்கிட்டாளான்னு கேளுங்க. என்னடா சொல்ற நீ? அவ உன் வீட்டுல உன் கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கா. நீ அங்க இங்கன்னு ஊர் பொறுக்க போகும்போது அவ மேல நம்பிக்கை இல்லாம அவளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறவ நீதான். நாங்க என்னடா உனக்கு பெரிய அநியாயம் பண்ணிட்டோம்? இப்பதான் நீங்க விஷயத்துக்கே வந்திருக்கீங்க. நான் ஏன் அப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் தெரியுமா? கட்டி போட்ட நாயோட கட்ட அவுத்தா நேரா சாக்கடைக்கு தான் ஓடி போகும். நான் அந்த பக்கம் போனா அவ இந்த பக்கம் ஓடி வருவா. எங்களுக்கும் குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்காதா? ஊருக்கு போனா அம்மா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. பேரனை பார்க்காம கண்ணை மூடிடுவனோன்னு அழறாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எதுவுமே தெரியாத முட்டாள் மாதிரி பேசுறியே. சும்மா தொட்டதுக்கெல்லாம் இங்க வந்து கத்து. குழந்தை பிறக்கலைன்னு அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்காது. கட்டின பொண்டாட்டியா நடத்தணும். அவகிட்ட அந்நியோன்யமா இருக்கணும். அப்பதான் வீடே நிறைஞ்சிருக்கும். அதான் இங்க நடக்க மாட்டேங்குது. சண்டை போடுறதுக்குன்னே பிறந்தவங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மூஞ்ச காட்டிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? நான் என்னமோ இவளுக்கு புருஷனே இல்லைங்கிற மாதிரி என்னை விட்டு விலகி போறா. ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டா கூட நாய பாக்குற மாதிரி பாக்குறா. நீங்க புத்தி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, அவளுக்கு. சொல்லுங்க அவளுக்கு. புருஷனோட தான் குடும்பம் நடத்தணும், மத்தவங்க கூட இல்லன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல நீ திருந்துடா. நீ குடிப்பழக்கத்தை விட்டுரு. அப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும். நீ குடிச்சிட்டு பேசுறியா இல்ல குடிக்காம தெளிவா பேசுறியான்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. யாருக்குன்னு புத்தி சொல்றது? நான் இப்ப குடிச்சிட்டு பேசல. எனக்கு இப்ப ஒன்னே ஒண்ணுதான் வேணும். இவ இனிமே உங்க வீட்டுக்கு வரவே கூடாது. வரமாட்டேன்னு அவ உங்க எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்ணணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நீங்க எப்படி கணக்கு போட்டாலும் சரி, ஸ்ரீ சக்கரம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு விவரம் பத்தல, அதனால தான் இப்படி பேசுறீங்க. நடக்க போறது நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒத்துக்க போறீங்க. ஸ்ரீ சக்கரம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. ஒரு விஷயத்தை எப்படி அடையணும்னு இந்த விருபாட்ச சாஸ்திரிக்கு நல்லா தெரியும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. அந்த அளவுக்கு அந்த மகமாயை ஏற்பாடு பண்ணியிருக்கா. யார் எவ்வளவு திட்டம் போட்டாலும் அந்த திட்டங்களை தவிடுபடியாக்குறது இந்த விருபாட்சனுக்கு கைவந்த கலை. இது கலை இல்ல, அகங்காரம். தாங்கிற அகங்காரத்துல இதுவரைக்கும் சுத்தினவன் எங்கேயாவது எப்பவாவது எதையாவது ஜெயிச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? இது அகங்காரம் கிடையாது. என்னுடைய பெருமை, கர்வம், என்னுடைய திறமை மேல இருக்கிற தன்னம்பிக்கை. நீங்க மட்டும்தான் ஸ்ரீ சக்கரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க அப்பனுக்கும் மேல இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீ சக்கரத்தை பத்தி இன்னும் யாருக்கு தெரியும்? நீங்களே எனக்கு தெரியாம திட்டம் போட்டு ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அம்மனுக்கே என்ன அர்ப்பணிச்சுக்கிட்ட வரனா, சம்சார பந்தம் வேண்டான்னு கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா இருக்கனா, அந்த ஸ்ரீ சக்கரத்தை அடைஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஸ்ரீ சக்கரத்துக்காக இன்னும் சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க.